ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோர் தென் எ ஹவுஸ் ஒய்ஃப். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ தான் பார்க்க போறோம். மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா என்னங்க? ஃபர்ஸ்ட் அந்த லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்றதுனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட், ஃபர்ஸ்ட் அதை எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கான ஒரு ஈஸியான சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் வந்து கொடுக்க போறேன். அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க கேட்டாலே லாஸ்டா அதோட ரிசல்ட் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைல ஸ்டார்ட் பண்றதுக்காக ஈஸியான டிப்ஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். டக்கு டக்குன்னு பார்த்துடலாமா? டிப் நம்பர் 1, லெஸ் இஸ் மோர் மைண்ட் செட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா, வீடு பெருசா இருக்கோ சின்னதா இருக்கோ, ஆனா நமக்கு வர எண்ணம் என்ன தெரியுமா? நிறைய திங்ஸ் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேருக்கு தோணும். இது சிலருக்கு மட்டும்தாங்க அப்படி தோணும். சிலருக்கு வந்து வீடு நல்லா ஸ்பேசியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவோம் இல்லைங்களா? சோ நமக்கு அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும், அதை மெயின்டைன் பண்றதும் கஷ்டம். அதுவும் முக்கியமா வந்து நீங்க ஃப்ளோர் எல்லாம் கிளீன் பண்றீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. அங்க தொடப்பம் போட்டு பெருக்க வேண்டியதா இருக்கும். முக்கியமா மாஃப் போடுறோம்னு சொன்னாக்கா ரொம்ப அதுவும் கஷ்டமா இருக்கும். சோ வீடு சின்னதோ பெருசோ உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டாலே போதுங்க. தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி குவிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடோ நமக்கு பத்தாம இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம ஒரு ஹாலுன்னு சொன்னா அதுக்கு முக்கியமா சோஃபா முக்கியம் இல்லைங்களா? சோஃபா. அதே போல பெட்ரூம் பாத்தீங்கன்னாக்கா பெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பீரோ, மிஞ்சி இடம் இருக்குன்னு சொன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுக்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா? அவ்வளவுதான், போதும் அதுவே. சோ வீடு சின்னதா இருக்கோ பெருசா இருக்கோ, நமக்கு தேவையான திங்ஸ் மட்டும் இந்த மாதிரி வாங்கி போட்டோம்னா வீடு நல்லா ஸ்பேசியஸா பார்க்க நல்லா இருக்குங்க. நமக்கும் வந்து அதை கிளீன் பண்ற டைமிங் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஓகேவா? டிப் நம்பர் 2, யூஸ் பண்ணாத கிளாத் அண்ட் ஐட்டம்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. இது வந்து பார்த்தோம்னா, வீட்ல தேவையில்லாத ஐட்டம்ஸ் வந்து சேர்த்து வச்சுட்டே வர்றதுங்க. இப்படி பண்றதுனால நமக்கு வீட்ல சுத்தமா இடம் இல்லாம போகும். முக்கியமா மெஸ்ஸி ஆகும் வீடு வந்து. ஸோ யூஸ் பண்ண இதுக்கப்புறம் யூஸே இல்ல இந்த பொருள்னால அப்படின்னு தோணுதா, அதை எடுத்து கையோடு எங்கேயாவது போட்டுருங்க. இல்ல அது கொஞ்சம் ஒர்க் ஆகுது, இல்ல நான் வந்து புதுசு வாங்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், மிக்ஸி வந்து பழசு இருக்கும். ஆனா நம்ம புதுசு வாங்கியிருப்போம். ஆனா பழசு தூக்கி போட மனசே இல்லாம அப்படியே வச்சிருப்போம். ஆனா அது வந்து யூஸும் பண்ண மாட்டோம். சோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கி போட மனசு வரலன்னா யாராவது இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. அதே போலதான் வந்து துணி. துணி வந்து நம்ம நிறைய அடுக்கி வச்சுட்டு இருப்போம் கபோர்ட்ல எல்லாம், தேவை இருக்கிறது தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு. சோ தேவையில்லாத துணி எல்லாம் இப்ப நிறைய பேர் வீட்டாண்டே வந்து வாங்கிட்டு போறாங்க ஆசிரமத்துல இருந்து வந்து. அந்த மாதிரி வந்து டொனேட் பண்ணுங்க. சோ இப்படி பண்றதுனால நமக்கு வந்து ஸ்பேஸும் நம்மளுக்கு ஃப்ரீ ஆகுங்க. நம்ம வீட்ல இந்த 2 விஷயம் மட்டும் நம்ம ப்ராப்பரா கரெக்ட்டா பண்ணிட்டு வந்தாலே போதுங்க. வீடே நமக்கு ஃப்ரீயான மாதிரி தான். ஏன்னா துணியெல்லாம் நம்ம எவ்வளோதான் மடிச்சு வச்சாலும் கலைஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? சோ அதுல தேவையில்லாததெல்லாம் நீங்க எடுத்து போட்டுட்டு, தேவை இருக்கிறத மட்டும் நீங்க வந்து மடிச்சு அத மெயின்டெயின் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி தான் வந்து தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் தூக்கி போடுறதுனால வீடு வந்து மெஸ்ஸி ஆகாம இருக்கும். நல்ல ஸ்பேசியஸா இருக்கும் நமக்கு. டிப் நம்பர் 3, மல்டி பர்பஸ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஒரு ஐட்டம்ஸ்ல நம்ம மல்டிபிள் யூஸ் இருந்தா ரொம்ப பெட்டரா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டோரேஜ் பாக்ஸ். நமக்கு வந்து ஏதாவது திங்ஸ் வாங்குறோம்னு சொன்னாக்கா அதுக்கு அட்டை பாக்ஸ் வரும் இல்லைங்களா? அதை வந்து தூக்கி போடாம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா பசங்களோட டாய்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா வந்து அதுலயே துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறாங்க இப்ப கபோர்ட்ல. அப்படி பண்ணும்பொழுது நமக்கு வந்து துணி வந்து கலையாம இருக்கும், மெஸ்ஸி ஆகாம இருக்கும் அந்த இடமே. அதே போலதான் வந்து சின்ன சின்ன கிளாத் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? பசங்களோட சின்ன சின்ன துணி, அதுக்கப்புறம் சாக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து அதுல போட்டு வைக்கிறதுனால மிஸ் ஆகாம இருக்கும். நமக்கு தேடி எடுக்கும் பொழுது டக்குன்னு தேடி எடுத்துக்கலாம். சோ இப்படி பண்ணும்பொழுது நமக்கு வந்து அந்த இடம் வந்து நல்லா ஃப்ரீயாவே இருக்கும். மெஸ்ஸி ஆகாம இருக்கும். நமக்கும் வந்து டைம் சேவ் தாங்க. அடிக்கடிக்கு நம்ம கிளீன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் இல்லாம இருக்கும். டிப் நம்பர் 4, வார்ட்ரோப் சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா, துணி மடிச்சு வைக்கிற கபோர்டு வந்து நமக்கு ஃப்ரீயா இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தேவைப்படாத துணி வந்து எடுத்து போட்டுருங்க. சரிங்களா? இப்படி பண்ணும்பொழுது மட்டும் தான் நமக்கு ஃப்ரீயா இருக்கும். முக்கியமா வந்து அதுல எப்படி நம்ம மடிச்சு வைக்கணும்னு சொன்னா, இப்போ ஒரு சுடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டாப் ஒரு இடத்துல வைக்கிறது, அதுக்கப்புறம் ஃபேண்ட் ஒரு இடத்துல, அதோட ஓனி ஒரு இடத்துல அப்படி மடிச்சு வச்சீங்கன்னா, திரும்ப நம்ம அத வந்து தேடி எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். சோ நம்மளுக்கு மெஸ்ஸி ஆகுற மாதிரி இருக்கும். திரும்ப தேடி எடுக்கிறதுனால. அப்படி பண்ணாம ஒரே இடமா பார்த்து நீங்க மேட்சா நீங்க வந்து அதுக்கு செட்டா நீங்க வந்து மடிச்சு வைக்கிறதுனால ரொம்ப ஈஸியாவே இருக்கும். திரும்ப நம்மளுக்கு தேடி எடுக்கும் பொழுது. சரிங்களா? அதே போல சாரி இருக்குன்னு சொன்னா, சாரிக்கு மேட்சான பிளவுஸ் சாரி கூடவே வச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்பொழுது நமக்கு வந்து சாரி ஒரு பக்கம் தேடணும், பிளவுஸ் ஒரு பக்கம் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கும் கஷ்டம் இல்லாம அந்த இடத்தையும் நம்ம வந்து மெஸ்ஸி ஆக்காம இருக்கும். ஓகேவா? இதையும் ட்ரை பண்ணி பாருங்க.
டிப் நம்பர் 5 டெய்லி ஸ்மால் கிளீனிங் ஹேபிட். இது என்னன்னு பார்த்தோம்னா, தினமும் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வீடு கிளீன் பண்ற ஒரு ஹேபிட் கத்துக்கிட்டோம்னாக்கா, ரொம்ப ஈஸியா இருக்கும். டீப் கிளீனிங் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வேலை அதிகமா இல்லாம இருக்கும். இதுல என்னலாம் பண்ணலான்னு பார்த்தோம்னா, ஒரு இடத்த மட்டும் சூஸ் பண்ணுங்க. எல்லாமே வந்து நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னு வச்சுக்கோ, அது கஷ்டம் தான். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. எங்க மெஸ்ஸியா இருக்கோ அத சூஸ் பண்ணி அத வந்து கிளீன் பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் அந்த இடத்த பார்க்கும்பொழுது. ஏன்னா, நம்ம தினமும் கிளீன் பண்ற ரொட்டீன்ல வந்து சில இடம்லாம் நம்ப லிஸ்ட்லயே சேர்த்துக்காம இருப்போம். இதெல்லாம் வந்து ஒரு நாள் டைம் கிடைக்கும். டீப் கிளீனிங் பண்ணும்பொழுது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருப்போம். ஆனா, அத அப்படி விட்டு வைக்கிறதுனால இன்னமும் நமக்கு அங்க வந்து மெஸ்ஸியா இருக்கும். தூசி சேரும். சரிங்களா? அதனால ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் உங்களுக்கு வந்து வேலைலாம் முடிச்சுட்டு, ரொம்ப மெஸ்ஸியா எந்த இடம் உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ, அத நீங்க ஒவ்வொரு நாளா கிளீன் பண்ணும்பொழுது, வீடு ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து நல்லா கிளீன் அண்ட் நீட்டா இருக்குங்க. நம்மளுக்கு டஸ்ட் அலர்ஜிலாம் ஆகாம இருக்கும். அந்த பிளேஸ பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு திருப்தியா இருக்கும். ஓகே இதுவும் கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நீங்க கிளீன் பண்ணிட்டாலே, அதுக்கப்புறம் மெயின்டெயின் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? டிப் நம்பர் 7 எம்ப்டி ஸ்பேஸ என்ஜாய் பண்ணுங்க. வீட்ல வந்து வீட வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. கொஞ்சமாவது வந்து எம்ப்டி ஸ்பேஸ் இருந்தா தான் நமக்கும் ஒரு காம் ஃபீல் வரும். சரிங்களா? முக்கியமா கிளீன் பண்ணும்பொழுது ஈஸியா இருக்கும். நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தேவைன்றத விட ரிலேட்டிவ் வீட்ல அத வாங்கி போட்டாங்க, பக்கத்து வீட்ல இத வாங்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கி போடுவோம்டா அப்படின்னு வாங்கி போடுவோம். சும்மா இந்த வெட்டி வீராப்புக்காக எல்லாம் செய்வாங்க. அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படிலாம் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து கிளீன் பண்ண போறதில்ல. நீங்க தான் கிளீன் பண்ண போறீங்க. சரிங்களா? அதனால உங்கனால என்னலாம் வச்சு மெயின்டெயின் பண்ண முடியுமோ, அந்த பொருள மட்டும் வாங்கி போட்டு மெயின்டெயின் பண்ணுங்க. வீடு நல்லா ஃபர்ஸ்ட்டு ஸ்பேசியஸா வச்சுக்கோங்க. அப்படி வைக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு நீட் லுக் கிடைக்கும். வீடு சின்னதா இருந்தாலும் நீங்க பொருள் கம்மியா வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த வீடு வந்து பார்க்க பெருசாவே இருக்கும். சரிங்களா? இதாங்க மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைலு. நெறைய பேருக்கு இத பத்தி தெரியாம இருந்திருக்கும். இப்ப வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்குமே வந்து வீட்ல நெறைய பொருள்லாம் நான் வச்சுக்கிட்டேன், குவிச்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிடும். முக்கியமா ஒரு பயம் வந்துரும். ஐய்யயோ! நமக்குன்னு ஒரு வீடு, நம்ம இத மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரும். எனக்கெல்லாம் நெறைய டைம் அந்த மாதிரி பயம் வந்திருக்கு. ஆனா நம்ப இந்த மாதிரி வந்து மெயின்டெயின் பண்றதுனால வீடு நமக்கு ஈஸியா இருக்கும். கிளீன் பண்ணும்பொழுதும் சரி, இப்போ ஒரு பிளேஸே நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம வீட்ல அப்படின்னாக்கா, இந்த பிளேஸ்ல இந்தந்த திங்ஸ் தான் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்ம கிளியர் மைண்ட் இருக்கும். கிளீன் பண்ணவும் ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? அது நம்ம கை மீறி நெறைய பொருள் வீட்ல சேர்க்கும் பொழுது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அந்த பொறுப்பு வந்து அதிகமாயிடும். ஐயோ! நம்ம வந்து வீட்ட எப்படி மெயின்டெயின் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்துரும் எல்லாருக்குமே. இது எனக்கு நெறைய டைம் வந்திருக்கு. அதனாலேயே நான் வந்து வீட்ல நெறைய திங்ஸ்க்கு வந்து கம்மி பண்ணிட்டேங்க. வீடு சின்னது அதனால கம்மியா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நெனைக்கலாம். அப்படிலாம் இல்லங்க. பெரிய வீட்டுக்கு போனாலும் இதே தான் நான் வந்து மெயின்டெயின் பண்ணுவேன். ஏன்னா இப்படி இருக்கிறது தான் எனக்கு புடிச்சிருக்கு. பெட் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தூக்கி மேல போட்டாச்சு. இப்போ ரூம் பார்க்க நல்லா ஸ்பேசியஸா இருக்கா? மெயின்டெயின் பண்ணவும் ஈஸியா இருக்குமா? அவ்வளோதாங்க மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைலு. இத பத்தி யாருக்கும் தெரியாம இருந்தா, கண்டிப்பா இந்த வீடியோனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். முக்கியமா இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.